வெல்கம் டு டெக் பிரதர். நான் விக்னேஷ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்ஐயோட ட்ரிம்மர் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து எம்ஐ ட்ரிம்மர் 2C அப்படிங்கிற மாடல். இது வந்து டேரக்டா எம்ஐ வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணது. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எம்ஐ ஷியோமியோட பியர்ட் ட்ரிம்மர் இது வந்து 1100 rupees வந்து வருது. சம்டைம்ஸ் 1200 rupeesக்கும் வரும். ஆஃபர் இருக்க டைம் பொறுத்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதாவது 40 லென்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. ட்ரிம்மரு இதில் இருக்கும். கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரி பண்ணுறதுக்கு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டைப் சி கேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் ஏ டு டைப் சி. நார்மல் சார்ஜரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் அதாவது ட்ரிம்மிங் சைஸ் செட்டிங்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ட்ரிம்மர் பார்ப்போம். இதுலேயே ஒரு கேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு லாங் சைஸ் ட்ரிம் வேணும் அப்படின்னா லாங் சைஸில் அந்த கேப் போட்டுக்கலாம். இதில் 10 செட்டிங்ஸ் இருக்குது. அதில் 10 செட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. இதுதான் இந்த சைஸ் வந்து மாற்றுறது. உங்களுக்கு பார்ப்போம் ஃபுல்லாக. இது வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கான போர்ட்டு. உங்களுக்கு வந்து டைப் சி இருக்கும். ஷியோமி ட்ரிம்மரோட 1Cயில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி இருந்துச்சு. இது வந்து டைப் சியில் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ஜிங் யூசேஜ் டைமிங் அது வந்து 60 minutes தான் ரன் ஆகும். இது வந்து 90 minutes வரைக்கும் ரன் பண்ணலாம். 2 hours சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா. இந்த நாப் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி உங்களுக்கு கிராஸாக காமிக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த நாப் வந்து ரொட்டேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங்க்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 டாட் இண்டிகேட்டர் வரும். ஆன் பண்ணி காமிக்கிறேன். 2 பாயிண்ட் தான் வந்து இருக்குது சார்ஜு. ஃபுல் சார்ஜ் அப்படின்னா 3 பாயிண்ட்டு. உங்களுக்கு கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த லிட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதான் மோட்டார். அதே மாதிரி உங்களுக்கு லாங் சைஸ் கேப் போட்டு கொடுப்போம். இது வந்து லாங் பியர்டு வேணும் அப்படின்னா இந்த லாங் சைஸ் கேப் போட்டுக்கலாம். இது வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த லாங் கேப் போடுறது. இதுலேயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாக 40 செட்டிங்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து நம்பர் வந்து 10ன்னு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து 0ல் இருக்குது. இது வந்து 0.5 1 1.5 2 2.5 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டபுள் செட்டிங்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிடில் இருக்க டாட்டும் ஒரு பாயிண்ட்டாக தான் வரும். அதாவது இந்த கேப்பில் 20 செட்டிங்ஸ், இந்த கேப்பில் ஒரு 20 செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம் நம்ம.
இதில் வந்து இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி 3 டாட் பிளிங்க் ஆகுது பாருங்கள். இதை அமுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைல்டு லாக் ஆகிக்கும். சைல்டு லாக் அண்ட் கேரி லாக் இது வந்து ஆகிக்கும். யாராவது பட்டன் அமுக்கினாலும் இல்லை நம்ம எங்கேயா கேரி பண்ணிட்டு போகும்போது பேக்கில் இருக்கும்போது இந்த பட்டன் ப்ரெஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆன் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 டாட் பிளிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பட்டன் அமுக்கணும்னாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் லாக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய 1C அந்த ரிவ்யூன்னு போட்டிருக்கேன் நான். அதையும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ஏன்னா யூஸ் ஆகும் அதுவும். பை.